முல்லை பெரியாறு அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர் மழை காரணமாக அணையின் நீர்மட்டம் தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. இதுகுறித்து கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் நமது செய்தியாளர் ரமேஷ் கண்ணன். கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்திருப்பதால் முல்லை பெரியாறு அணைக்கு நீர்வரத்தானது தொடர்ந்து அதிகரித்த வண்ணம் இருக்கிறது. அணை நீர்மட்டமும் உயர்ந்து வருகிறது. இதனால் தமிழக விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். அதாவது முல்லை பெரியாறு அணையின் முக்கிய நீர்பிடிப்பு பகுதியான மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடர்ந்து கடந்த ஒரு வாரமாக கனமழை பெய்து வருகிறது. இந்த மழையை தொடர்ந்து அணைக்கு நீர்வரத்து இல்லாத ஒரு நிலை முன்பு இருந்தது. இந்த ஒரு வாரத்தில் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 75 கன அடியிலிருந்து படிப்படியாக உயர்ந்து நேற்று நிலவரப்படி அணைக்கு வினாடிக்கு 490 கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருந்தது. இன்று காலை நிலவரப்படி அணை பகுதியில் 12.8 மில்லிமீட்டரும் தேக்கடியில் 11 மில்லிமீட்டரும் மழை பதிவானது. இதைத் தொடர்ந்து அணைக்கு நீர்வரத்தானது 490 கன அடியிலிருந்து 708 கன அடியாக அதிகரித்திருக்கிறது. இதைத் தொடர்ந்து அணை நீர்மட்டமும் 111 அடியிலிருந்து 111.30 அடியாக உயர்ந்திருக்கிறது. அதாவது தேனி மாவட்டம் கம்பம் பள்ளத்தாக்கு பகுதியில் இந்த ஜூன் முதல் வாரத்தில் 14,707 ஏக்கர் பரப்பிலான பாசன நிலங்களுக்கு முல்லைப்பெரியாறு அணையிலிருந்து இந்த ஜூன் முதல் வாரத்தில் தண்ணீர் திறக்க வேண்டிய ஒரு நிலை இருந்தது. ஆனால் அணை நீர்மட்டம் 112 அடிக்கு மேல் 115 அடி வரை உயர்ந்தால் மட்டுமே தமிழக பாசனத்திற்கு தண்ணீர் திறக்க முடியும். எனவே இந்த நீர்வரத்தும் இந்த நீர்மட்ட உயர்வும் விரைவில் தமிழக பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கும் ஒரு சூழலை உருவாக்கி இருக்கிறது என்றே சொல்ல வேண்டும். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் நிதர்சனுடன் முல்லை பெரியாறு அணையின் தேக்கடி மதகு பகுதியிலிருந்து ரமேஷ் கண்ணன்.